என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்கப்பா, என் குடும்பத்தில் இப்படி இப்படி இருக்கேப்பா, நான் என்ன செய்யணும்ப்பான்னு நீங்கள் தேவசமூகத்தில் இருந்து கேளுங்க. இப்படி தீர்க்கதரிசிகளை தேடி போகாதீங்க. உங்களை ஒரு நாள் வந்து குழிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க இந்த கள்ள தீர்க்கதரிசிமார்கள் எல்லாம். அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப நாள்லாம் இந்த கள்ள தீர்க்கதரிசிமார்கள்லாம் ஆட முடியாது. ஆட்டத்தை எல்லாம் அடக்கி விட்டுருவாரு. நீங்கள் போகிறவங்க ஒரு நாள் பின்மாற்றத்தில் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதனால நீங்கள் கர்த்தரை முழுமையாக பின்பற்றுங்க. மனுஷனை நம்பாதீங்க. மனுஷன் எனக்கு அதை செய்வான், மனுஷன் எனக்கு கர்த்தரை கேட்டு செய்வான். எல்லாருமே மனுஷன்தான். நீங்களும் மனுஷன், ஊழியக்காரனும் மனுஷன்தான். எல்லாருமே மனுஷன்தான். அதில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளுங்க. ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அதனால நீங்க கேட்டாலும் சொல்லுவார், நீங்களும் கேட்கணும். நீங்க கேட்டாலும் கண்டிப்பா தேவன் அந்த வழக்கத்தை உங்களுக்கு தருவார். அதனால விசுவாசமா இருந்து தேவ பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. எந்த ஊழியக்காரர்களோ எந்த தீர்க்கதரிசிகளை பின்பற்றி நீங்க போகாதீங்க. ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் தான். ஜெப குறிப்பு இருந்தால் சொல்லுங்கள், அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அதை தள்ளி நீங்கள் மற்ற எந்த காரியத்துக்காக யாரை தேடி போகாதீங்க. வாக்குத்தத்த செய்தி அது இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு? வாக்குத்தத்தம் தான் நமக்கு என்ன 1ஆம் தேதி கிடைக்கிற வாக்குத்தத்தமா? நமக்கு பரிசுத்த வேதாகம் முழுவதுமே வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம நடந்தாலே போதும்.